ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு, முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவு, வர்தா புயல் உள்ளிட்டவை மற்ற துறைகளை பாதித்த அளவு திரைத்துறையையும் பாதித்துள்ளது. சராசரியை விட குறைவான திரைப்படங்களே கடந்த மாதத்தில் வெளியாகியுள்ளன. 2015ஆம் ஆண்டு 250க்கும் அதிகமான திரைப்படங்கள் தமிழில் வெளியாகியுள்ளன. சராசரியாக மாதத்திற்கு 20க்கும் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகி வந்திருக்கின்றன. இந்த நிலை 2016ஆம் ஆண்டிலும் தொடர்ந்திருக்கிறது. ஆனால் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியான நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து வெளியாகி இருக்கும் மொத்த தமிழ் படங்களின் எண்ணிக்கை 12 மட்டுமே. சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே அது இருக்குது, எல்லாருக்குமே அஃபெக்டாக தான் இருக்குது. இப்போ சினிமாவுக்கும் அது பாதிக்க தான் செய்யுது. மணி இது ஆடுறது, அந்த இயற்கை சீற்றம், ஸோ எல்லா விஷயங்களும் பாதிப்பு தான் இருக்குது. குறைந்த அளவே வெளியான திரைப்படங்கள் கூட எதிர்பார்த்த அளவு வரவேற்பை பெறவில்லை. நவம்பர் 11ஆம் தேதி வெளியான அச்சம் என்பது மடமையடா திரைப்படம் முதல் நாளில் 2.5 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்தது. வழக்கமாக சிலம்பரசன் நடிக்கும் திரைப்படங்கள் முதல் நாளில் 4 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. படப்பிடிப்பு கொஞ்சம் தொய்வு இருக்குங்க. அதாவது ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ள நிறைய பணம் தேவைப்படுது. கையில் பணம் இருந்தால் தான் ஷூட்டிங்க்கு, யூனிட்டுக்கு, அங்கே ஸ்பாட்டில் நிறைய பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது எங்களுடைய தொழில். அப்போ அது கொஞ்சம் தொய்வு இருக்குது. அதனால ஜிவி பிரகாஷ் நடித்த கடவுள் இருக்காங்குமாறு, விஜய் ஆண்டனி நடித்த சைத்தான் திரைப்படங்கள் வெளியீட்டு தேதியை மாற்றி வைத்தும் வெற்றி பெறாமல் போனது திரைத்துறையினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மேலும் விஷால் நடிப்பில் உருவாகி இருக்கும் கத்திச்சண்டை திரைப்படத்தின் வெளியீடும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திரைப்படங்களை கூட வெளியிட தயாரிப்பாளர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர்.